ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாளில் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், மாறாதவர், இன்றும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய கருத்தில் நம்முடைய வாழ்க்கையை தரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவருடைய திட்டத்தின்படி வழிநடத்தி வணைந்து கொண்டு பெரிய காரியங்களை நாம் பார்ப்பதற்கு, அனுபவத்திற்கு அவர் உதவி செய்வார். இந்த நாளிலும் தேவனுடைய சித்தத்தின்படி, திட்டத்தின்படி நாம் நடப்பதற்கு அவருடைய வார்த்தை நம்மளுக்கு உதவி செய்யும். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை படிப்போம். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். தாவீது கோலியாத்துக்கும் இடையே இங்க ஒரு யுத்தம் நடக்க போகிறது. கோலியாத்து தன்னிடத்தில் இருக்க பெரிய பட்டயத்தை கொண்டு வந்திருக்கிறான். கையில கேடயம் இருக்கு, உடம்பெல்லாம் கவசம் இருக்கு. அதனால கோலியாத் தைரியமா வந்து நின்று சவால் விடுகிறான். இதை எதிர்கொள்வதற்கு தாவீது வருகிறான். தாவீது கையில குச்சி இருக்கு, பையில 5 கூழாங்கல் இருக்கு. இப்படி வரும்பொழுது தாவீதை பார்த்து கேலி செய்து, கிண்டல் செய்து, ஏதோ ஒரு நாயை அடிக்கிறது மாதிரி குச்சியும் கல்லையும் எடுத்துட்டு வந்திருக்கே அப்படின்னு கேலி பண்றான். தாவீதை கொன்று விடுவேன் அப்படின்னு சொல்லி கோலியாத் சொல்றான். அவனிடத்துல பட்டயம் இருக்கு, அதனால அவன் சொல்றது நியாயம். ஆனால் தாவீது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு எடுத்து பிணங்களை தின்னும் ஆகாயத்து பறவைகளுக்கு அதை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுகிறார். இது எந்த விதத்திலுமே நியாயம் கிடையாது. கோலியாத்தை கொல்லுவதற்கும் தலையை வெட்டுவதற்கும் ஆயுதம் எதுவுமே தாவீதிடம் கிடையாது. இருந்தாலும் அதை சொன்னான். தாவீதினுடைய எதிரியை கொல்ல வேண்டும் என்பதற்கான ஆயுதம் அந்த எதிரி கையிலேயே இருந்தது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு அதுதான் சொல்லுகிறார். ஆயுதம் தேவையில்லை, ஆண்டவர் போதும். உங்களுக்கும் எனக்கும் எதிரியை வீழ்த்துவதற்கு தேவையான ஆயுதம் நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த ஆயுதத்தை எதிரியிடமே ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். அதன் மூலமாகவே எதிரியை நாம் வீழ்த்த போகிறோம். எப்பொழுது ஆண்டவர் நம்மளோடு துணையாய் நிற்கும் பொழுது எதிரியை நம்மளால வீழ்த்த முடியும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, கோலியாத் வந்து ஒரு பெரிய ராட்சசன். அதனால அவனுடைய பட்டயமும் பெரிய பட்டயமாக இருந்தது. பெரிய கத்தியை வச்சிருக்கான். தாவீது சின்ன பையன். ஒருவேளை தாவீது பட்டயம் எடுத்துட்டு போயிருந்தா தாவீதோட சைஸுக்கு எதை கேரி பண்ண முடியுமோ, எதை சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு பட்டயத்தை தான் எடுத்துட்டு போயிருப்பான். ஆனால் அது கோலியாத்தை கொல்லுவதற்கு போதுமானதாக இருக்காது. அதனால தாவீது எதையுமே எடுத்துட்டு போல, ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு போகிறான். பெரிய சத்துருவை வீழ்த்துவதற்கு தேவையான பெரிய பட்டயத்தை அந்த எதிரியிடமே ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதை வச்சு தாவீது கோலியாத்தை வீழ்த்துகிறான், தலையை எடுக்கிறான். உங்கள் எதிரியை வீழ்த்துவதற்கு தேவையான பட்டயம், ஆயுதம் உங்கள் எதிரி கையிலேயே இருக்கு. அதனாலேயே அவன் வீழ்த்தப்படுவான் அப்படின்றத ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம பெரிய ஆயுதத்தில் தேடணும்னு அவசியம் கிடையாது. ஒன்றே ஒன்று தான், தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து அவருடைய நாமத்தை உயர்த்தி அது மேலே நம்முடைய நம்பிக்கை வைக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தின் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது, எந்த விதமான பிரச்சனைகள், சூழ்நிலைகள் பெரிதாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலுமே அவைகள் எல்லாவற்றையும் முறியடிக்க தேவையான எல்லா ஆயுதத்தையும் தேவன் பார்த்து கொள்வார். எதிரி கையிலேயே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சவால்களை எல்லாம் முறியடிப்பதற்கு தேவையான ஆயுதங்களை எதிரியின் கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் போதும், ஆயுதம் தேவையில்லை. இந்த நாளிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து அவர் வார்த்தை என்றும் ஆயுதத்தை, பட்டயத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், சவால்களையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியின் நாள். ஆகவே இந்த வெற்றியின் நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க.